ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வீட்டில் வச்சுருக்க சாஸ் ஐட்டத்தை வச்சு கடையில் எதுவுமே வாங்காமல் எப்படி ஒரு செஸ்வான் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 10 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவும் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ நான் இங்கே பக்கத்துலேயே இன்னொரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறேன். இந்த தண்ணியில் தான் நம்ம பாஸ்தா வேக வைக்க போகிறோம். இந்த எண்ணெய் அந்த பாஸ்தா வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெய் விடுறோம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வெட்டி வச்ச வெங்காயத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இங்கே கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் குடமிளகா, காலிஃப்ளவர், முட்டைகோஸ் இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. காயை நல்லா கொலைய வேக விட்டுடாதீங்க. ஒரு 3/4 பதம் அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நான் இங்கே சேவட் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன், ஷெல் டைப்பு. இது 25 ரூபா தான் பேக்கெட்டு, அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ எப்போயாவது ஒரு டைம் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம இப்போ பாஸ்தா சேர்த்துக்க போகிறோம். இது நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அது வேகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி எண்ணெய் விட்டுருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் விட்டுடாதீங்க. அது வேகும்போது அடியில் போய் தங்கிக்கும். அதனால் அடியில் பிடிச்சிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ கிளறி விட்டுடுங்க. இப்போ காய் நல்லா ஒரு 3/4 பதம் வெந்துடுச்சு. இதில் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க செஸ்வான் சாஸ் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நான் அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இல்லைம்மா அதில் நீங்கள் சாஸ் இதெல்லாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நாங்கள் போட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 12 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். அதை நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பூண்டு, இஞ்சி போட்டு பூண்டு இஞ்சிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. கடைசியாக மைதா மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை கரைச்சி ஒரு ஸ்பூன் கிட்டக்க நீங்கள் கரைச்சி விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் திக்னிங்காக நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிச்சு விட்டுக்கோங்க. அதை இந்த காய்கறி கலவையோடு நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ சாஸ் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற சாஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே, அப்படி இல்லை ஆன் டைமில் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாஸ்தா. நீங்கள் இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஓரமெல்லாம் ஒரு கலரில் இருக்கும், நடுவில் சென்டரில் இருக்கிற இது ஷெல் டைப் பாஸ்தாவில் தான் நிறைய டைம் இப்படியா நடக்கும். நடுவில் இருக்க பகுதி மட்டும் கொஞ்சம் எல்லோயிஷாகவே இருக்கும். அது அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா வேகலைன்னு அர்த்தம். நீங்கள் இதே டைமில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் அங்கங்கே நறுக்குன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இது ரெடியாக ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம நல்லா அதை ட்ரைன் பண்ணி ஹாட் வாட்டர்லேருந்து ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நார்மல் வாட்டர் போட்டு நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா குக் ஆகாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காகவும் இருக்கும். நீங்கள் என்ன தான் எண்ணெய் போட்டு அதை நீங்கள் குக் பண்ணாலும் ஒன்று நம்ம கிளறாமல் விட்டோம்னா அடியில் பிடிச்சிக்கும். இல்லை ட்ரைன் பண்ணிட்டு நல்லா தண்ணி வடிட்டோம் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் அதே பாத்திரத்தில் மறுபடியும் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும்.
கட்டி மாதிரி ஆகிடும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் உள்ளே போட்டு கிளறும் போது எல்லாம் உடஞ்சி போயிடும், வேஸ்ட் ஆகிடும். நம்ம பாஸ்தாவே தெரியாது, உப்மா கிளறி வச்ச மாதிரி ஆகிடும். அதனால் ட்ரைன் பண்ண உடனேவே நீங்கள் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கடைசியாக உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் போடுங்க, கொத்தமல்லி போட்டு பரிமாறுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போர்ட் தேங்க்யூ. எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.